எக்ஸ்பிரஸ் தமிழ் சேனலில் உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். என் பேர் அனுராதா. ஸோ ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் நான் என்னை பற்றி இன்ட்ரோடக்ஷன் பண்ணியிருக்கேன். தமிழ் கோலோக் எக்ஸ்பிரஸ் யூடியூப் சேனலோட நான் ஒரு ரெப்ரசன்டேட்டிவ். ஸோ இதுக்கு முன்னாடி சேனலில் வந்து கோலோக் எக்ஸ்பிரஸ் தமிழ் யூடியூப் சேனல் பற்றி என்னது அப்படின்னு இன்ட்ரடக்ஷன் நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ இது செகண்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்றைக்கி வந்து கோலோக் எக்ஸ்பிரஸ் என்னது அதை பற்றி சொல்ல போகிறோம். ஸோ கோலோக் எக்ஸ்பிரஸ் எப்படி வந்தது, இதுக்கு பேர் கோலோக் எக்ஸ்பிரஸ் எப்படி ஆச்சு, இதோட ஃபவுண்டர் யார், இதை பற்றி இதனோட ஜேர்னி பற்றி நாங்கள் இன்றைக்கி இந்த வீடியோ மூலமாக அவங்க எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறோம். ஸோ கோலோக் எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா இதோட ஃபவுண்டர் வந்து டாக்டர் நிகில் குப்தா அவர்கள். அவர் வந்து சம்பா ஹிமாச்சல் பிரதேஷில் பிறந்து வளர்ந்தவர். அங்கேருந்து அவர் வந்து 2006 வந்து ஆஸ்திரேலியா கிளம்பி போனார். அங்கே வந்து ஒரு ஹையர் எஜுகேஷனுக்கு போயிட்டு அங்கேயே அவர் ஒரு டாக்டராக வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். ஸோ அந்த சமயத்தில் அவர் வாழ்க்கை நல்லா போயிட்டு இருக்கிற டைமில் ஒரு பெரிய ஆக்சிடெண்ட் எதிர்பட்டது. அந்த ஆக்சிடெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபிசிக்கலாக, மென்டலாக, இமோஷ்னலாக, அப்புறம் ஃபினான்ஷியலாக எல்லா விதத்துலையும் ரொம்ப பாதிக்கப்பட்டார். ஸோ நீங்கள் இமேஜின் பண்ண முடியும், இந்த மாதிரி ஒரு வெளியூரில் இருக்கச்சே தனியாக திடீர்னு ஒரு பெரிய ஆக்சிடெண்ட் ஆக்சிடெண்ட் நடந்ததுன்னா அந்த டைமில் ஒரு லோன்லினஸில் ஒரு மனுஷனோட சுச்சுவேஷன் எப்படி இருக்கும் அதை நீங்கள் ஃபீல் பண்ண கண்டிப்பாக முடியும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கச்சே, 4 பக்கமும் ஒரு நெகட்டிவிட்டியோட என்விரான்மெண்ட் இருக்கச்சே அவர் வந்து யோசிக்க ஆரம்பித்தார், நம்மளுக்கு இந்த வாழ்க்கை திருப்பி எதுக்கு கிடைச்சது, இவ்வளோ பெரிய ஆக்சிடெண்ட் நடந்து நம்ம செத்து பொழைச்சி வந்திருக்கோம், ஸோ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு அவருக்குள்ளே வந்து இந்த கேள்விகள் வந்து வர ஆரம்பிச்சது. ஸோ அப்போது அவர் யோசிக்க ஆரம்பிக்கச்சு அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பிரிச்சுவாலிட்டி சைடில் போக ஆரம்பித்தார். பகவத்கீதையை படிக்க ஆரம்பித்தார். அப்புறம் பகவத்கீதா படிக்க அவர் கூட அதோட அவர் வந்து ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை சாண்ட் பண்ண ஆரம்பித்தார். ஸோ இது எல்லாம் பண்ண ஆரம்பித்த விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்குள்ளே வந்து ஒரு சேஞ்சஸ் அவர் ஃபீல் பண்ண ஆரம்பித்தார். அவருக்குள்ளே நிறைய பாசிட்டிவிட்டி அவர் ஃபீல் பண்ண ஆரம்பித்தார். சுற்றி இருக்கிற விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா நடக்கிற மாதிரி அவர் ஃபீல் பண்ண ஆரம்பித்தார். அது தவிர வந்து அவர்கிட்ட நிறைய டிவைன் பவர் வர ஆரம்பிச்சது. ஏன்னா அந்த பகவானோட நாமத்தை சொல்கிறதே ஒரு பெரிய பவர்ஃபுல்லான விஷயம். ஸோ இதெல்லாம் அவர் டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ண ஆரம்பித்தார். டெய்லி பகவத்கீதா படிக்கிறது, அப்புறம் ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தோட சாண்ட் பண்ணுறது. அது தவிர வந்து பகவத்கீதையை படிக்கச்சு அவர் வந்து அந்த பகவத்கீதையில் பகவான் வந்து நம்மளுக்கு என்ன சொல்கிறார், அர்ஜுனருக்கு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் என்ன சொல்கிறார், அந்த விஷயத்தெல்லாம் வந்து அவர் தன்னோட லைஃப்பில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பித்தார். ஸோ இதில் நிறைய அவருக்குள்ளே வந்து நிறைய மாற்றங்கள் வந்து வர ஆரம்பிச்சது. ஸோ இந்த நல்ல பாசிட்டிவான ஒரு மாற்றங்களை வந்து அவர் ஃபீல் பண்ண ஆரம்பித்ததும் இதை வந்து தன்னோட பிரதர்ஸோடையும் ஷேர் பண்ணணும், ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணணும் அப்படின்னு அவருக்குள்ளே வந்து இந்த பாவங்கள்லாம் வந்தது. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து தன்னோட பிரதர் நிதின் குப்தா அவர் கோஃபவுண்டர் ஆஃப் கோலோக் எக்ஸ்பிரஸ். ஸோ அவர் வந்து இவரோட ஸ்கைப் மூலமாக வந்து பகவத்கீதையை கேட்க ஆரம்பித்தார். கொஞ்சம் கொஞ்சமாக பகவத்கீதையை கேட்க அப்புறம் ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தோட சாண்டிங்கோட பவர் என்னது அதை பற்றிலாம் இவர் வந்து நிகில் குப்தா வந்து ஷேர் பண்ண ஆரம்பித்தார் நிதின் குப்தா அவர்களோட. ஸோ இதெல்லாம் அவர் ஷேர் பண்ண இவரும் அந்த விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பித்ததும் இவருக்குள்ளேயும் நிறைய சேஞ்சஸ்கள்லாம் வர ஆரம்பிச்சது. நிறைய இந்த டிஸ்ட்ரக்டிவ் ஆக்டிவிட்டீஸ்லாம் எதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாரோ வாழ்க்கையில் அது எல்லாத்தையும் டிவோஷனல் ஆக்டிவிட்டியில் அவர் கன்வெர்ட் பண்ண ஆரம்பித்தார். ஸோ லைஃப்பை எப்படி வந்து நம்ம பாசிட்டிவாக வாழணும் அப்படின்னு அதையும் அவர் ரியலைஸ் பண்ண அவர் லைஃப்லேயும் நிறைய சேஞ்சஸ் வர ஆரம்பிச்சது. ஸோ இந்த மாதிரி 2 பேருக்குள்ளே வர சேஞ்சஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பித்தா. பார்த்தீங்கன்னா தன்னோட கசின் சிஸ்டர்ஸ், அவரோட இன்னொரு பிரதர் நிமிஷ் ஜின்னு இருக்கார், அவரோடையும் வந்து ஷேர் பண்ண ஆரம்பிச்சு எல்லாரோட வாழ்க்கையும் வந்து ரொம்ப அழகாக மாற ஆரம்பிச்சது. எல்லாரும் நல்ல பாசிட்டிவ் வழியில் போக ஆரம்பித்தா. நல்ல நெகட்டிவ் ஆக்டிவிட்டீஸ்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்களோ அது எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ண ஆரம்பித்தாங்க. நிறைய டிவோஷனல் ஆக்டிவிட்டியை இன்வால்வ் தன்னோட டே டு டே லைஃப்பில் பண்ண ஆரம்பித்ததும் நிறைய சேஞ்சஸ் அவள் லைஃப்பில் ஆக ஆரம்பிச்சது. ஸோ அவள் லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டிவோஷனலாக ஆக ஆரம்பிச்சது. ஸோ இந்த மாதிரி அவள் லைஃப் எல்லாம் மாற ஆரம்பித்ததும் இந்த ஒரு சின்ன குரூப் வந்து பெரிய ப்ராட்வேல ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சது. ஸோ இந்த மாதிரி தன்னோட லைஃப்பில் ஃபீல் பண்ண ஆரம்பித்த சேஞ்சஸ் எல்லாம் வந்து தன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட அப்புறம் அவள் மூலமாக இன்னொருத்தர்கிட்ட இந்த மாதிரி ஒருத்தர் ஷேர் பண்ண இது வந்து ஒரு பெரிய குரூப்பாக ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சது. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த
மீட்டிங் வந்து சத்சங்கமாக மாறி, பக்தர்களோட ஒரு சங்கம் சத்சங்கமாக மாறி, இது வந்து ஊர் முழுக்க லைக் நார்த் இந்தியா ஃபுல்லாக, லைக் லுதியானா, பஞ்சாப், ஹரியானா, தேஹ்ராதூன், நாக்பூர், பெங்களூர், அது தவிர வந்து கான்பூர், நிறைய ஊர்கள், இந்த மாதிரி ஹரித்வார், அம்ரித்சர், இந்த மாதிரி நிறைய நார்த் இந்தியாவில் நிறைய ஊர்கள் இருக்கு. இந்த ஊர்கள்லையும் நிறைய பக்தர்கள் வந்து ஆன்லைன் மூலமாக இந்த சத்சங்கத்தை கேட்க ஆரம்பித்தாங்க. நிகில் குப்தா அவர்களோட சத்சங்கத்தை எல்லாரும் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இது இப்படியே ஸ்ப்ரெட் ஆக ஒரு பெரிய குரூப்பாக ஃபார்ம் ஆகிட்டு வந்தது. ஸோ நிதின் குப்தா அவருக்கு வந்து நிகில் குப்தா அவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்தது, இந்த ஒரு பெரிய குரூப்புக்கு ஒரு நம்ம பேர் கொடுக்கணும்னு. ஸோ இந்த தாட் வந்து அவருக்கு வந்ததும் அவர் இதை வந்து சரி நம்ம இதை வந்து கோலோக்னு பேர் வைக்கலாம் அப்படின்னு அவரோட மனசுல இந்த பாவம் வந்தது. ஸோ இதுக்கு கோலோக்னு ஏன் பேர் வைக்கணும் பார்த்தீங்கன்னா, கோலோக் வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ராதாவோட இடம், அதுதான் கோலோக் தாம்னு சொல்லுவாங்க. அதை தவிர பகவான் கிருஷ்ணரோட இன்னும் ஒரு அழகான பேர் கோபால். ஸோ இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி இந்த சமூகத்துக்கு பேர் வந்து கோலோக்னு வச்சாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து எக்ஸ்பிரஸ்னு பேர் கொடுத்தாங்க. அதுக்கு தவிர இதுக்கு எக்ஸ்பிரஸ்னு பேர் ஏன் வந்ததுன்னா, லைக் நம்ம எல்லாரும் இப்போ ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறோம். ஸோ ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறச்சே நம்ம எக்ஸ்பிரஸில் உட்காந்து போகிறோம், நம்மளோட டெஸ்டினேஷனில் போய் நம்ம இறங்குறோம். ஸோ அதே மாதிரி இந்த லைஃப்பும் எப்படி இருக்குது, நம்ம எல்லாரும் இந்த லைஃப்லேயும் ட்ராவல் தான் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம எல்லாரும் இந்த உலகத்தில் இருக்கிற இடத்த வந்து ஒரு எக்ஸ்பிரஸ் மாதிரி மானிச்சுட்டு இதில் உட்காந்து எல்லாரும் நம்ம சேர்ந்து தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம எல்லாரும் எப்படி ட்ராவல் பண்ணணும்னா, ஒரு நல்ல பாசிட்டிவிட்டியோட, ஒரு ஹெல்த்தி என்விரான்மெண்ட்டோட, ஒரு பக்தியோடையும் ஒரு நல்ல பாவத்தோடையும் நம்ம லைஃப்பை லீட் பண்ணிட்டு நம்ம போனோம்னா, நம்ம எல்லாரோட லாஸ்ட் டெஸ்டினேஷன் கோலோக்கு தான் இருக்குது. அந்த டெஸ்டினேஷனில் நம்ம எல்லாரும் போய் சேர்ந்துருவோம். பகவானோட திருவடி பாதத்தில் நம்ம எல்லாருக்கும் இடம் கிடைக்கணும். ஸோ இந்த ஒரு நல்ல தாட்டோட இந்த ஆர்கனைசேஷன் பேர் வந்து கோலோக் எக்ஸ்பிரஸ்னு வச்சார். ஸோ கோலோக் எக்ஸ்பிரஸ் மூலமாக இப்போ அவர் வந்து ரொம்ப அழகாக சத்சங்கத்தை எல்லாம் கொடுத்துட்டுருக்கார். அந்த சத்சங்கம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் வந்து யூடியூப் சேனல் மூலமாக டெய்லி 7 days ப்ரொவைட் பண்ணுறாங்க. மார்னிங் 5:30 to 6:30 மார்னிங் நடக்குது. அதே மாதிரி சாட்டர்டே சண்டேஸ்லேயும் பார்த்தீங்கன்னா 8 PM வந்து நடக்குது இந்த சத்சங்கம்லாம். ஸோ இந்த எல்லா விஷயத்தையும் அவர் ஹிந்தியில் வந்து ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கார். ஸோ அவரோட எண்ணம் எப்படின்னா, இதை வந்து வெறும் ஒரு ஹிந்தி லாங்குவேஜில் மட்டும் இருக்கக்கூடாது, இதை வந்து மிச்ச லாங்குவேஜஸ்லேயும் நம்ம ஃபாலோ பண்ணணும், இந்த பிரச்சாரத்தை நம்ம பண்ணணும், கிருஷ்ண பக்தி பிரச்சாரத்தை நம்ம பண்ணணும். அந்த நோக்கத்தோட இதை வந்து தமிழ்லையும் கொண்டு வரதுக்கு வாய்ப்பு எனக்கு இது வந்து என் குரு ஸ்ரீ நிகில் குப்தா அவர்கள் மூலமாக எனக்கு கிடைச்சிருக்கு. ஸோ உங்கள் எல்லாரோட ஆசீர்வாதத்துலேயும் என் குருவோட ஆசீர்வாதத்துலேயும் இந்த விஷயத்தை நான் வந்து உங்கள் எல்லாருக்கிட்டையும் வீடியோஸ் மூலமாக ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். வரப்போகிற வீடியோஸ்லேயும் கண்டிப்பாக கோலோக் எக்ஸ்பிரஸோட என்ன வந்து ஐடியாலஜிஸ் அதை பற்றி எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட கண்டிப்பாக பேசுவேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோஸை ஃபாலோ பண்ணுங்கள், லைக் அண்ட் கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஜெய் ஸ்ரீ ராதே கிருஷ்ணா. जय जय श्री राधे, 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 जय राधे जय राधे, जय श्री कृष्णा बोलो जय राधे, जय राधे जय राधे, जय श्री कृष्णा बोलो जय राधे, जय श्री कृष्णा बोलो जय राधे।